போட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் தான் அப்படின்ற மாதிரி மர்க்கா சத்தமாக ரெஜிஸ்டர் பண்ணுகிறார் ஒருத்தர். யார் இவர்? தாவேக தலைவர் விஜய் அவர்கள். வேலூரில் ஒரு கூட்டம் நடத்தினாங்களா, அந்த கூட்டத்தில் அவர் பேசினாரா மேடையில். பல பஞ்சுகளை பேசியிருப்பார். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராமில் அதை கவர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரசிகர்கள் ஏன் வந்து என்னடா உன் ப்ரோக்ராமில் நீ போடு பார்க்கலாம்னு பார்த்தா போடாமட்டு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்களேன்றதுனால ஒட்டு மொத்தமாக அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வந்துக்கிறோம். மொதல் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷனை திமுகவுக்கும் டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி கம்பீட் பண்ணுறாரு. இது எப்படி லாஜிக்காக கரெக்டாக ஆகும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் முதல்ல கேள்வி கேட்குறார். என்னடா இதில் என்னடா பிரச்சனை, அங்கே பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணிக்கு எதிராக திமுக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் அரசியலில் நல்லா உற்று நோக்குபவர்கள்லாம் கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு அது உறுத்தலாகுது. நான் சொல்லினே இருக்கிறேன் தாவேகாவும் திமுகவும் தான் போட்டினே, சும்மா தூக்கின்னு போய் போட்டி என்டிஏ கூடதான்னா அப்போ நாங்கள் என்ன சும்மா தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுமா இல்லையா? ஒன்று அதுவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், தாவேகா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, பாஜகவுடைய ஒரு மவுத் பீஸாக தான் தாவேகா இருக்குது அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் ஒரு கருத்தை சொல்லுவார். அடிக்கடி என்டிஏ கூட்டணி அட்டாக் பண்ணும்போது, குறிப்பாக பாஜகவை அட்டாக் பண்ணும்போது, இல்லை டெல்லியை கவர்மெண்ட்டில் இப்போ டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அரசு அட்டாக் பண்ணும்போது விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன ஒன்றிய அரசாவா அப்படின்ற மாதிரி வரிஞ்சு கட்டுன்னு வரும்போது திருமாவளவன் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ டெல்லியை பேசுனா விஜய் அவர்களுக்கு கோபம் வருது, பாஜகவை திட்டினா விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணாரு, என்கிட்ட சண்டைக்கு வா, அங்கேயே போகிறேன், அங்கே போக என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி இருக்காரு. அந்த ஏன்ட்டவான்றது தான் ஆரம்பத்தில் இப்படி ஆரம்பித்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் டெல்லியில் ஏதாவது நிற்க போகிறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். அதுக்கடுத்ததான் தொடர்ந்து நானும் நீங்களும் தான் போட்டி களத்தில் அப்படின்ற அந்த இடத்துக்கு வர்றார். இப்போ இந்த தேர்தல் வந்து யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்குமான போட்டி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்குமான போட்டி அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து ஒட்டு மொத்தத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான போட்டி தான் இந்த தேர்தல். இன்னும் சொல்ல போனால் இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் இந்த போட்டி அப்படின்னு பஞ்சு பேசி மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்துருக்கார். தாவேகா வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இந்த எலெக்ஷன் வழக்கம் போல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமே, அந்த மாதிரி எலெக்ஷன் கிடையாது. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா பொதுவாக எல்லா எலெக்ஷன்லேயும் அவங்களுக்கான ஒரு எதிரி இருப்பாங்க. இப்போ ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சி தான் அவங்களுடைய எதிரி, எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எதிரி. மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆப்போசிஷன் வச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ள தான் சண்டை போட்டுப்பாங்க, மற்றவங்களெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் சிங்கிளாக எதிரில் நீராராம், சுற்றி எல்லா பார்ட்டிஸும் அவர் எதுக்குறாங்களாம், மொத்தமாக சேர்ந்து ஒருத்தனை எதுக்குறாங்க. அப்பேற்பட்ட ஒரு எலெக்ஷன் இந்த எலெக்ஷன். மார்க் பை வேர்ட்ஸ், மக்கள் எல்லாம் ஏன் கூட தான் நிற்கிறாங்க
அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற லெவலுக்கு பேசியிருக்காரு விஜய் அவர்கள். இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்போ நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். அதுக்கு அடுத்தது இப்போ இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்றது மக்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனாலும் சில பேர் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது தானாக வாலண்டியராக வந்து 3ஆவதாக வண்டியில் ஏறிக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, பாஸ் சீரியஸான போட்டி நடக்கும்போது காமெடிகள்லாம் எங்கள் டைம் இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி யாரையோ வருத்தத்துக்கிறார். யார் விஜய் அவர்களை அடிக்கடி அட்டாக் பண்ணுவாங்கன்ற ஒரு மாதிரி உருவம் டக்குன்னு இது இவருதான்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் யாருடைய உருவமாக மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா, நாங்கள் எந்த எண்ணத்தையும் விதைக்கலப்பா, உங்களுக்காக தோன்ற உருவம் அது. நான் சொல்லலை, அண்ணன் இருக்கார் அவரை சொன்னேன், இந்த இருக்கார் இவரை சொன்னேன் அப்படின்னு யாரையுமே நாங்கள் சொல்லலை. நீங்களாக தான் உருவகப்படுத்திக்கிறீங்க இது இவர்த்தான் அப்படிங்கிறது. இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதை கேட்கும்போது யார் முகம் வருகிறதோ அவர் தான் அந்த காமெடி பீஸ் அப்படிங்கிறத நீங்களே மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி டிவிகேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். அதுக்கடுத்து தொடர்ந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கட்சிக்கிறாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை தான் ஃப்ரெண்டுங்கிறார். என்னப்பா இவ்வளோ நேரம் வாருன்னு இருந்தார், கட்சியாக பார்த்தா ஃப்ரெண்டுன்றாரு அப்படின்னு நீங்கள் சாகானீங்கன்னா இல்லை இல்லை இல்லை, அதாவது நாசூக்காக புரட்டி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்துருக்கிறாரு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட நிருபர்கள் கேள்வி கேட்டப்ப, எனக்கு அரசியலில் யாரும் எதிரிகள் கிடையாது, எல்லாருமே என் நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காராம். அதனால நாங்கள்லாம் அவங்களுடைய நண்பர்கள்னா கரூர் சம்பவத்தில் என் மேலே நீங்கள் பழி போட்டிருப்பீங்களா அப்படின்னு இமோஷ்னலாக கேள்வி கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ இந்த கேள்விக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து மக்கள்கிட்டேருந்து நிறையா வந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். கரூரில் வந்து விஜய் அவர்கள் பண்ணது கரெக்டு, இல்லை விஜய் அவர்கள் பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை விஜய் அவர்கள் பண்ணது தப்பு, அவர் வந்து உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திச்சிருக்கணும், இல்லை முன்னாடியே காவல்துறை அதிகாரிகள் கொடுத்த அட்வைஸாவது கேட்டிருக்கலாம், இல்லை இடத்த மாற்றி வலியுறுத்தி கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுடைய மைண்டுக்குள்ளே இருக்கும். அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ், அவங்களுடைய பார்வை, அது அவங்களுடைய கைகளில் விட்டுறோம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஏன் மேலே நீங்கள் ஏன் பழி போடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆக்ஷன் யார் மேலே எடுப்பாங்க? கூட்டம் நடத்துகிறவங்க மேலே தான் எடுப்பாங்க. சிம்பிள் லாஜிக். பழி போடுறது பழி போடாதது இல்லை. உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா நீங்கள் நிரூபிக்கலாம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு தவறிட்டீங்கன்னா அப்புறம் குற்றம் நிரூபிக்கப்படும், குற்றச்சாட்டு உண்மையாகிடுவேன் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே நிறைய பேர் வந்து பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பழி போடுறது அப்படின்றதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு சாதாரணமாக இருக்கலாம், பட் பொதுமக்களுக்கு பழி போடுறது மட்டும் பார்த்தாது, ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுனுக்கிறாங்கோ. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு, புது நண்பர் ஒருத்தர் கிடச்சிருக்கார். யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம்,
இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். பர்சனலாக நீங்கள் எப்படி வேணா இருந்துக்கங்க சார், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஆனால் உங்கள் ஆட்சி தான் தப்பான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி. அதுக்கடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இப்போ இவங்களுக்கெல்லாம் இவங்களெல்லாம் ஆட்சியிலேருந்து அகற்றணும். அதுக்கு உங்களுக்கு இருக்கிறது 4 விஷயம்தான். என்னென்ன சொன்னார்? ஆப்ஷன், செலெக்ஷன், அப்புறம் பட்டன், அப்புறம் என்னமோ ஒரு எண். இந்த மாதிரி 4 விஷயத்தை சொல்லி இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் ஓட்டு போடும்போது விசில் சின்னத்தை பார்த்து சும்மா பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு அமுகிறீங்க எப்படியே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஓட்டு போடுறதுக்கு உத்வேகப்படுத்திருக்கிறாரு தொண்டர்களை. ஸோ அந்த பச்சக் மூமெண்ட்டை பாருங்கள். அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட்டு தான் வரப்போகிற எலெக்ஷன். அந்த ரிமோட்டில் நீங்கள் அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன், அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன். இந்த 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒவ்வொரு இவிஎம் மெஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்தம் அழுத்துங்க. எப்படி?